சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் திருவண்ணாமலை சார்ந்த தொல்லியல், சூழலியல் மற்றும் வரலாறு மாதிரியான பல்வேறு நேர்காணல்களை நாம் எடுத்திருக்கோம். முன்னவே நம்ம பாலமுருகன் சாரை ஒரு நேர்காணல் திருவண்ணாமலையோட வரலாற்று ரீதியாக நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி 2025 இறுதி நாளில் இருக்கும். இந்த இறுதி நாளில் திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக இந்த ஓராண்டு முழுக்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்த என்னென்ன ஆய்வுகள், வரலாற்று ரீதியான என்னென்ன ஆய்வுகள், கல்வெட்டுகள் என்ன, பாறை ஓவியங்கள் என்ன, புத்தகங்கள் என்ன என்பதை பற்றி விலாவரியாக ஐயாவிடத்தில் நாம் கேட்க இருக்கோம். ஸோ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வரலாற்று, தொல்லியல், கல்வெட்டுகள் மாதிரியான பல்வேறு ஆவணங்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் மாவட்ட செயலாளர் ஐயா பாலமுருகன் அவர்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஸோ 2025 ரொம்ப அளப்பரிய திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான தொல்லியல், கல்வெட்டுகள், பாறை ஓவியங்கள், அது சம்பந்தமான நூல்கள் எல்லாவற்றையும் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கீங்க அதிகமாக. ஸோ என்னென்னலாம் இதில் மிக முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவம் 2017 செயல்பட்டு வருது. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு ரிமார்க்கபிளான கண்டுபிடிப்புகளும் இல்லது ரிமார்க்கபிளான ஒர்க்னாலையும் இது எங்களோட பணிகள் சென்று கொண்டு இருக்குது. இந்த ஆண்டு, அதாவது 2025 அப்படிங்கிறது இந்த 9 ஆண்டுகளில் ரொம்ப முக்கியமான ஆண்டு. அது ஏன்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல் காரணம் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஜனவரி 12 ஒரு நடுகல் ஒன்றை கண்டுபிடிச்சோம். செஞ்சி பக்கத்தில் திருவதிக்குன்னுன்னு ஒரு ஊர். அங்கே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புதஞ்சி போயிருந்த ஒரு நடுகல். அது எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அது நடுகல், அதில் எழுத்துருக்குன்னு தெரியாது. அதனோட படம் கிடைக்கப்பட்டு அப்புறம் சந்தேகத்தின் பேரில் போய் பார்த்தோம். அதுன்னு பார்த்தோம்னா அது நடுகல்லாக இருந்து எடுத்தோன்னா பாதி தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த நிலத்தோட சுற்றி இருக்கிற பக்கம்லாம் தேடினா இன்னொரு பாதி கிடச்சிது. அப்புறம் திருப்பியும் 2 நாள் பொறுத்து மீண்டும் எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் போயிட்டு அந்த நடுகளில் அங்கேயே எடுத்து ஜேசிபி வச்சு நிற்க வச்சிட்டோம். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த நடுகளோட காலம் ஒரு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு நடுகள். எந்த காலத்துலையுமே அது யாரும் பார்க்காம, அது வேறு முனியப்பன் வேறு உள்ளூர் வழக்கில் வேறு ஏதோ கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எழுத்தும் இருக்குது, வட்டு எழுத்தில், ஆரம்ப கால வட்டு எழுத்தில் அந்த எழுத்து பொறிச்சிருந்தது. அந்த நடுகள் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 5 அடி உயரமான ஒரு நடுகள். அந்த பகுதியில், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க நடுகள் அப்படிங்கிறது திருவண்ணாமலை வரைக்கும் அதனோட ஃபெமிலியரான பகுதி. அதை தாண்டி போயிட்டுனா ரொம்ப குறைவு தான், கிடைக்கிறதே ரொம்ப அரிது. அப்படி அரிதான ஒரு நடுகள் தான் நமக்கு அந்த திருவதிக்குன்னம். ஏன்னா இப்போ செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்ம விழுப்புரம், வேலூர் அப்படி சில இடங்கள்லையும் இந்த மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல, ஆமாம், பக்கம் திருக்கோயிலெலாம் நம்ம நிறையவே வேலை செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான நடுகள் கண்டுபிடிச்சதில் இந்த ஆண்டோட தொடக்கத்தில் கண்டுபிடிச்சதோடு அதை சீரமைச்சு இப்போ வச்சுட்டோம். இப்போ எல்லோரும் போய் பார்க்குற அளவுக்கு இருக்குது. அது ஒரு முக்கியமான பணியாக இருந்தது. 2வது, இதே ஜனவரி 16, 17 பொங்கல் நேரத்தில் ஒரு 3 பாறை ஓவியங்கள் ஒரே நேரத்தில் பார்த்தோம். அது எங்கே அப்படின்னா, வேட்டவளம், சொரத்தூர் உங்களுக்கு தெரியும். சொரத்தூரில் இருந்து இப்படி கிழக்கு பக்கமாக ஒரு பெரிய காடு ஒன்று போகுது. அதாவது விழுப்புரம் ஹைவேஸுக்கு அப்படியே பேரலாக இருக்கிற ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு சொரத்தூர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு 2 வெள்ளை நிறத்திலான ஓவியமும், அதை தாண்டி 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன பாறையில் 2 பக்கமும் இருக்கிற ஒரு ஓவியம். அந்த ஓவியம் ஒன்று பெரிய தேன்கூடு போன்ற ஒரு அமைப்பும், இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி உயரத்தில் ஒரு மனிதனோட உருவமும், செஞ்சாந்து நிற ஓவியம். செஞ்சாந்து நிற ஓவியம்னாவே தெரியும், அது புதிய கற்காலம், அதனோட காலத்தோட ஒட்டியது. 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக தான் இருக்கணும் அந்த ஓவியம். அதை தாண்டி ஒரு பெரிய பாறை, அங்கே பாறையில் போனோம்னா அங்கே ஒரு 2 இடத்துல சின்ன சின்ன ஓவியம் இருந்தது. அந்த ஓவியங்களெல்லாம் பாரதி ராஜன் நம்ம நண்பர், நம்ம டீமில் இருக்கிறது தான் அதை கொண்டு போய் பார்த்தோம், ஆவணப்படுத்தியிருக்கோம். எதனால் இது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்டவளம் தான் நம்ம மாவட்டத்தில் இந்த செஞ்சி குன்றுகளோட எல்லை. அங்கேருந்து கிட்டத்தட்ட 100கணக்கான இடங்களில் இந்த பாறை ஓவியம் இருக்குது. அந்த பாறை ஓவியங்கள் எல்லாமே 5000, 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியங்கள். அங்கே நமக்கு பாறை ஓவியங்கள், அப்புறம் அந்த புதிய கற்கால கருவி தீட்டு, அந்த குரூஸ்ன்னு சொல்லுவோம், இந்த கற்தேய்ப்பு இடங்கள், அது ஒரு 30 இடங்களுக்கு மேலே பார்த்துருக்கோம். இது போல் நடுகற்கள் அப்படின்னு அந்த வேட்டவளத்திலேருந்து செஞ்சி வரையான ஒரு செழுமையான பகுதி தொல்லியலுக்கு. ஸோ அந்த பகுதியில் 2 இடங்களில் இப்போ நம்ம பார்த்து எடுத்துருக்கோம். நம்ம மாவட்ட எல்லையிலையும் எடுத்திருக்கோம். பாறை ஓவியங்களில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இது காலக்கணிப்பில் நமக்கு 5000, 10,000 ஆண்டுகள் ஒரு பக்கம் போனாலும், இவ்வளோ பாறை ஓவியங்கள் இருக்கிறதுனால எவ்வளோ பேர் அந்த காலத்து மக்கள் அங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு ஒரு தோராயமான ஒரு எண்ணிக்கை ஒன்று வருது.
அப்போ அவங்களோட வாழ்ந்திருக்காங்க, ஓவியத்தை வரைகிறாங்க, உருவங்களை வரைகிறாங்க, விலங்குகளை பற்றி புரிஞ்சிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட பண்பாட்டு வாழ்க்கையை நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். அப்போ அவங்களோட இருப்பிடம், குடும்பம், பண்பாடுன்னு 10,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பெரிய செழுமையான பகுதி தான் அந்த வேட்டவலம் பகுதி. ஸோ அந்த வேட்டவலம் பகுதி அப்படிங்கிறது ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பாறை ஓவியங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுத்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு இடங்களை மட்டும் சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அதுக்கு கீழே போனோம்னா நூற்றுக்கணக்கில் இருக்குது. அது நம்மளோட பண்பாட்டு வரலாற்றையும் இல்லது இந்த வரலாற்று கால கணிப்புகளையே மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வேட்டவலம் அல்லது அதை சுற்றிய பகுதி அப்படிங்கிறது நம்ம மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ஓவியத்தில் ரொம்ப முக்கியமான பகுதியாக நம்ம சொல்கிறோம். இது பாறை ஓவியத்தில் முதல்ல கிடைச்சிது. 2வது கிடைச்ச பாறை ஓவியம் வந்து சேரந்தாங்கல். ஓகே. நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் அந்த காடு, அந்த காட்டோட 1 கிலோமீட்டரில் ஒரு மலை இருக்குது. அதில் 2 பகுதியில் இப்போ ஓவியம் இருக்குது. அந்த மலை சரிவுக்கு உள்பகுதியில் இருக்கிறது வந்து வெள்ளை நிற ஓவியம். அதில் வந்து ஒரு என்ன சொல்லுவோம்னா ஒரு பாடை மாதிரியான ஒரு அமைப்பாகவும் அதை வச்சுக்கலாம், இல்லை பூங்கரகன்னு சொல்லுவோம் பாருங்க. ஆமாம், தலையில் வச்சுட்டு சுற்றி பூ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி 2 ஓவியம் இருக்குது. அதன் பிறகு மனிதர்கள் ஓவியம், குரங்கு ஓவியம், ஆமை போன்ற ஒரு உருவம் அந்த ஓவியத்தில் இருக்குது. அது வந்து வெண்சாந்து நிற ஓவியம். செஞ்சாந்து நிற ஓவியம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மலைக்கு கிழக்கு சரிவில் இருக்குது. அது பெரிய பன்றியோட உருவமும், அதற்கு எதிரில் ஒருத்தர் வந்து அதை வேட்டையாடி இருப்பான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக அப்படி கொண்டாடுறக்கூடிய ஒரு உருவம் இருக்குது, சின்ன மனிதனோட உருவம். ஸோ இந்த உருவங்கள் எல்லாம் திருவண்ணாமலைக்கு ரொம்ப அருகில் இருக்குது. இது வரைக்கும் கிடைச்சதுலேயே திருவண்ணாமலைக்கு அருகில் கிடைச்ச பாறை ஓவியம் இதுதான். இதுக்கு சேரந்தாங்கல் எவ்வளோ ஆண்டுகள் இருக்கும் சார்? சேரந்தாங்கல் அந்த சொல்கிற மாதிரி வெண்சாந்துன்றது 3000 ஆண்டுகள் மேலே, செஞ்சாந்துங்கிறது இதே 5000-10,000 ஆண்டுகள் மேலே வரும். அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, திருவண்ணாமலை ஒட்டிய பகுதியில் பெரிய தொல்லியல் இடங்கள் நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சம்பந்தனூரில் கிடைச்ச ஒரு இந்த கல் திட்டையும் இந்த பாறை ஓவியங்களும் இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அப்போது இந்த காலத்தில் திருவண்ணாமலையிலையும் அந்த மாதிரி இருந்திருக்கும். தொடர்ந்து வந்த ஹேபிடேஷன் நகர் மையத்தில் நமக்கு அந்த பாறையெல்லாம் இருக்கா, இல்லை அது பின்னாடி வந்த முனிவர்கள் சாமியார்லாம் வந்ததுனால தெரியலையான்னு தெரியல. திருவண்ணாமலை அந்த மாதிரி ரொம்ப தொன்மையான ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அக்சசிபிள் நமக்கு அவ்வளோ இல்லை. ஆனால் பக்கத்தில் கிடைச்சதுனால திருவண்ணாமலையோட அந்த பண்பாட்டு கூறுகளோட காலம் இப்போ ரொம்ப முன்னாடி போகுது. இப்போ இதில் இப்போ பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கணும், இப்போ நடுகள் கூட கண்டுபிடிக்கும் போது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்தோம், நாங்கள் வந்து இது போல யாராவது ஒரு தகவல் தெரிஞ்சு உங்களுக்கு வந்துடும். பாறை ஓவியங்கள் வந்து ரொம்ப உள்ள எங்கேயாவது இன்டீரியராக எங்கேயாவது இருக்கிற இடம் தான். இது எப்படி கண்டுபிடிச்சி? இது பாறை ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமில் இப்போ நானும் சரி, இல்லை பழனிசாமியோ இல்லை பாரதி ராஜா அவங்க அதையும் கண்டுபிடிச்சவங்க. அவங்க 2 பேரும் வந்து முதல்ல அந்த லேண்ட்ஸ்கேப் தான் நம்ம எடுப்போம். நானே கூட அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் சொல்லிட்டு பின்னாடி பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு மலையில் சாதாரணமாக பாறை இருந்துச்சுன்னா அதில் பாறை ஓவியங்கள் இருக்காது. ஓகே. ஷெல்டர்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பாறை இப்படி ஒரு 40 டிகிரி 50 டிகிரி சாஞ்சிருக்கும், தண்ணி உள்ள வராத மாதிரி இப்படி பாறை மலை இப்படி வந்து இப்படி போயிட்டா அந்த சமணப்படுகைகள் இருக்கிற படுகை இருக்கிற மாதிரியே ஒன்று இருந்துச்சுன்னு எங்கன்னா கண்டுபிடிச்சோம்னா அங்கே கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காலத்து மனிதர்களுக்கு வீடு கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் நேச்சுரல் ஷெல்டரை தான் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான பகுதி. அப்போ வந்து ஒரு பெரிய மலைத்தொடரில் 2 இடம் 3 இடம் இருக்கும். அப்போ நம்ம எப்படி மழைக்கு வந்தால் போய் நிற்கிறதுக்கு இடம் தேடுறோமோ அதே போல தான் அவனும் போய் பார்த்துருக்கான். அந்த மாதிரி இடங்களெல்லாம் சந்தேகப்பட்டு போனதில் 90% இருந்திருக்கு ஒரு பாறை ஓவியம். அப்படி இல்லைன்னா அந்த காடி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஏன் அந்த ஓவியங்கள் வரையணுங்கிற எண்ணம் ஏன் ஏற்படுது? 2 விஷயம் என்னன்னா, அது வந்து வெயில்லையும் மழையிலையும் பெரும்பாலும் பாதிக்காது. ஓகே. அதனால லாங் டைம் இருக்கணும்ன்றது ஒன்று பண்ணியிருக்காங்க. 2வது அப்படி பண்ணிட்டாலும் அதுக்கு மேலே ஒரு காடி எடுத்துடுறாங்க. கல்லை வெட்டிடுறாங்க. அந்த மழை தண்ணி அப்படி பட்டு அப்படியே இப்படி போய் இறங்கிடும் ஒழிய பாறைக்குள்ள உள்ள வராது. இப்போ பன்னியூர்ல அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஓகே. பெரிய அளவில் வரைஞ்சிட்டாங்க, மேலே புருவம் மாதிரி வெட்டிடுறாங்க. மழை தண்ணி அப்படியே இறங்கி கீழே இறங்கிடுவோம். பாறை ஓவியம் என்ன மாதிரியான அழகா பண்ணி 2. 3வது இந்த பாறை ஓவியம் வந்து அந்த ஒரு தாவர பிசின் மாதிரி ஒன்று எடுத்தும் விலங்கு கொழுப்பும் எடுத்தும் செய்யறதா ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. அது 2த்தையும் கலந்து ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதத்தில் அதை செய்வாங்க போல. அதனால தான் இவ்வளோ வருஷமும் இருக்குது. இப்போ நம்ம அடித்த பெயிண்ட் இப்போ நம்ம இது அடிக்கிறோம் 1 வருஷம் கூட 2 வருஷம் வெயிலில் ஃபேட் ஆகிடுச்சு, 5வது வருஷம் வெள்ளையாயிடுது. இந்த இலைகள்ல இருந்தும் எடுக்கிறது தான். அது என்ன எடுக்கிறான்ற பிக் மட்டும் இன்னும் ஆய்வில் இருக்குது. சரியான அந்த கெமிக்கல் தெரியல, ஃபார்மேஷன் தெரியலனாலும் அது வந்து ஒரு மரத்தில் அல்லது பூவிலேருந்து எடுக்கிறதும் கொழுப்பு மாதிரியான ஒரு பசை எண்ணெய் மாதிரியான ஏதோ ஒரு கலந்து செய்கிறாங்க. இவ்வளோ காலம் இருக்குது. இப்போ நீங்கள் செத்தவரையெல்லாம் போனோம்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது. அந்த மான் ஓவியம், அந்த மான் பொறிச்சு சாப்பிட்ற ஓவியங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஓவியம்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது. ஆயிடுச்சு. அதெல்லாம் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளை 10,000க்கு போயிட்டு இருக்கிற அந்த ஓவியங்கள்லாம் இன்னும் இருக்குது. ஸோ அவங்களோட
தொழில்நுட்ப அறிவு அப்படின்றதுலயும் நம்ம வந்து ரொம்ப ஒரு மேல் நோக்கி மெச்சத்தக்க தான் ஒரு இருக்காங்க அவங்க. விஷயம். அவங்க வரைகிற அந்த தன்மை, அவங்க அதனோட ஜியோமெட்ரிக்கல் பொசிஷன், அவங்க பார்க்குற காட்சிகள், அது உள்வாங்கிறது, இது எல்லாமே வந்து Detailing. ரொம்ப ஒரு டீட்டெயில் டீட்டெயிலான விஷயம். ரொம்ப முக்கியமானதும் கூட. அது ரொம்ப புறந்தள்ளிட்டு அதே ஒரு லேமன் வரைஞ்சிட்டான்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னைக்கும். அந்த மாதிரி பாறை ஓவியங்கள் தான் இந்த பாறை ஓவியம். சேரந்தாங்கல் பார்த்தது. சேரந்தாங்கல் பாறை அதன் ஓவியம் பிறகு சார் தான். இது வந்து நம்ம மாவட்டத்தில் பார்த்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தலாம் போன வருஷம், அது 3 வருஷம் பார்த்தது தான். நம்ம நல்லான் பிள்ளை பெற்றால் அங்கே அந்த பகுதியில் நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஆண்டுல பார்த்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ நடுகற்கள் எடுத்துட்டோம்னா செஞ்சு தவிர்த்து வேற எதுவும் நம்ம நடுகற்கள் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஆண்டு வந்து பல்லவர் கால நடுகற்கள் மட்டுமே நம்ம 2 பார்த்துருக்கோம். ஓகே. ஒன்று செஞ்சில பார்த்தது, 2வது நம்ம மெய்யூர். ஆமா ஆமா. மெய்யூர் ஏரிக்கரை பக்கத்துல ஒரு சின்ன கோயில், இடிஞ்ச கோயில். அது யாருமே பார்க்கல, ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. ஆமா ஆமா. ஒரு சின்னதா ஒரு இடிஞ்ச மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கு பாருங்க, அது உள்ள இருக்கு. பார்த்தாலும் தெரியல. உள்ள போய் தொடச்சி பார்த்தோம்னா அது ஒரு 6ஆம் நூற்றாண்டு வட்டெழுத்துடன் கூடிய நடுகள். அது அந்த இடத்துல கிடைச்சது. இன்னொரு முக்கியமான நடுகள் வந்து சாத்தனூர்ல கிடைச்சது தான். ஒரு சமீபத்தில் ஒரு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அப்போ அந்த ஊர் லோக்கல் ஒருத்தர் பழனிசாமி சொல்லி அதன் மூலமா தகவல் போன வீடியோல பேசியிருப்போம். சார்ந்த நடுகர்கள் மட்டும். அந்த நடுகள் தான் ரொம்ப சின்னது, 20 சென்டிமீட்டர் தான் அகலம் இருக்கும், நீளம் இருக்கும். அதாவது உருவம் இல்லாத நடுகள், உருவம் வர்றதுக்கு முந்தைய நடுகள் அதெல்லாம். இப்போ சங்க காலத்துக்கான நடுகர்கள்லாம் கூட கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில். சங்க காலத்தில் சொல்ற, தொல்காப்பியத்தில் சொல்ற, சங்க இலக்கியத்தில் சொல்ற நடுகர்கள் கிடைச்சிருக்கு. அதே காலத்தை சேர்ந்த அந்த ஆகோல்ன்ற பேரோட தேனி பகுதியில் கிடைச்சிருக்கு. ஓகே. அதனால சங்க காலத்திலேருந்து வர அந்த தொடர்பு நமக்கு இருக்கு. அந்த சங்ககால நடுகள்ல வீரனோட உருவம் இருக்காது. இப்ப நம்ம பாக்குறோம்ல கத்தி வச்சிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு விலங்கு. சங்க காலத்துல 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைச்ச எந்த நடுகள்லயும் உருவம் கிடையாது. அவன் வெறும் செய்தி மட்டும்தான் எழுதியிருக்கான், இந்த விஷயத்துக்காக இவர் இறந்தார் அப்படின்றதெல்லாம் வருது. உருவம் கிடையாது. அந்த மாதிரி உருவம் இல்லாத நடுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 4ஆம் நூற்றாண்டு இல்லது 5ஆம் நூற்றாண்டு இருக்கலாம். அந்த தமிழ் பிராமி அல்லது தமிழ் எழுத்துல இருந்து வட்டு எழுத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற டைம் மாற்றக்கூடிய டைம் அப்படிங்கிறதுனால அது 4 இல்லை 5 அந்த நூற்றாண்டில் வரலாம்னு சொல்கிறாங்க. நம்ம மாவட்டத்தில் ரொம்ப பழமையான நடுகள்னா அதுதான். ஓகே. இப்போ வரைக்கும் கையில் கிடைச்சதுல ரொம்ப பழசது. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த நடுகல் கல்வெட்டில் ஒரு 10க்குள்ளவே வந்துடும். தமிழ்நாட்டில் அவ்வளோதான். திருவண்ணாமலை வந்து அதுதான் அந்த ஒரு நடுகல் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 5 நூற்றாண்டு பின்னாடி கிடைச்சது சிம்ம விஷ்ணுக்கு நடுகல்ல. இப்போ இது 4ஆம் நூற்றாண்டு இல்லை 4 ஆரம்பத்திலேயே இருந்தாலும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது 200 வருஷம் பின்னாடி போறோம். அப்படி போனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சில நடுகள் தான் இருக்கு. இப்போ புலிமான் கோம்பை அந்த பகுதியில் சங்க கால தமிழ்நாட்டை விட்டோம்னா அங்கே கம்மி, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். அதன் பிறகு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சிலது கிடைச்சிருக்கு. மொத்தம் ஒரு 10 தான் இருக்கு நடுகல்ல. ஓகே. ஸோ 10 நடுகளுக்குள்ள இந்த சாத்தனூர் நடுகள் வரும். அதனோட செய்தியும் முக்கியமானது. அதனோட எழுத்து வடிவம் வளர்ச்சி ரொம்ப வித்தியாசமானது. அந்த டிரான்சிஷன் பீரியட் பார்க்கறதுக்கு அது நல்ல ஒன்று. அதனால நடுகள்லேயே அது ரொம்ப முக்கியமான நடுகள்லாம் கிடைச்சது. பல்லவர்கள் நடுகள்ல மற்றபடி மெய்யூர்ல கிடைச்ச நடுகள்லாம். அது மெய்யூர்ல கிடைச்ச அந்த நடுகள் என்ன செய்தி? அது ஒரு ஆறுநிறை பூசலுக்கான நடுகள் தான். எழுத்து ரொம்ப பொறிஞ்சு போன அளவுல தான் இருக்கு. அதனோட அமைப்பு வந்து 6ஆம் நூற்றாண்டுங்கிறதுனால ஆறுநிறை பூசலுக்கு மற்ற நடுகள் மாதிரியான. ஆனா ரொம்ப ப்ராமினன்ட் பிளேஸ்ல இருக்கு. அது பார்க்கல. அது இப்பதான் நானே அந்த ஏரி நிறைய போயிருக்கேன் நான் ஏரிக்கு. ஆமா, அந்த அதுக்கு பக்கத்துல தான் அந்த ஏரியிலேயே இன்னொரு தூம்பு கல்வெட்டும் பார்த்தோம். ஆமா, இப்போ நம்ம நடுகள்ல இந்த ஒரு முக்கியமானது பார்த்துருக்கோம். தூம்பு கல்வெட்டு அப்படின்றதுல இந்த வருஷம் ஒரு 3-4 இடம் பார்த்துருக்கோம். தூம்புகள்லாம் தெரியும். ஏரி அமைச்சிட்டு அந்த மதகு எப்படி தண்ணி வெளியில் போகணுன்ற அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக அது யார் செஞ்சாங்கன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 20 நடுகள் இருக்குது. நம்ம இது கல்வெட்டு நம்ம மாவட்டத்தில். அது என்னன்னா இந்த அரசர் காலத்தில் இந்த குமிழி செய்வித்தேன், தூம்பு செய்வித்தேன், அந்த ஏரி எல்லாம் வெட்டி பண்ணுறது அப்படின்றது. அந்த தூம்பு தான் நமக்கு வந்து 13ஆம் நூற்றாண்டு அளவில் மெய்யூர்லையும் 11ஆம் நூற்றாண்டு அளவில் தண்டரையிலையும் 2 கல்வெட்டு கிடைச்சது. தண்டரை ஏரியில் நம்ம ரோட்டுக்கு ஒட்டி கீழே இருக்கும். அதில் 2 தூண் இருக்கு. அது 2 தூண்லையுமே கல்வெட்டு இருக்கு. அது விக்ரம சோழன் காலம். இது வந்து அரசனோட பேர் இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவலான காலம். அந்த மாதிரியான 2 கல்வெட்டு கிடைச்சது. இது நீர் மேலாண்மையில் இந்த பகுதி எப்படி இருந்தது, அதுக்கு அரசர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க கல்வெட்டு சாட்சி. அது நிறைய இடத்துல இருந்தாலும் இது இந்த ஆண்டில் கிடைச்ச 3 கல்வெட்டில் இது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி கல்வெட்டுகளில் நம்ம வந்தவாசி வல்லம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு 3 கல்வெட்டு எடுத்திருக்கோம். அது இல்லாமல் கலசபாக்கம் பக்கம் திருவண்ணாமலையிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற அந்த மண்டபங்கள்லேயே நிறைய சின்ன சின்ன கல்வெட்டு எடுத்திருக்கோம். இந்த ஆண்டு கல்வெட்டுகள்லேயும் ஒரு 20-30 கல்வெட்டுக்கு மேலே ஆவணப்படுத்திருக்கு. அது அடுத்த வால்யூம் 2ல வருது. 2ல வருது.
ஸோ இந்த மாவட்டத்தோட வரலாறு தொல்லியல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு இடம் வந்து அதை முன்னோக்கி கொண்டு போகுது. அதுதான் முக்கியம். ஒன்று புதிய அரசர் யாராவது கிடைக்கிறது, இல்லை புதிய செய்தி கிடைக்கிறது, வரலாற்றில் இது வரைக்கும் அப்படி ஒன்று இல்லைங்கிறது. இன்னொன்று காலத்தில் ஒரு 100 வருஷம் முன்னாடி போகிறது. இந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கிறது தான் இந்த கல்வெட்டுகள் அல்லது இந்த பாறை ஓவியங்கள் நமக்கு கிடைக்கிறது. நடுகள் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதுதான் வாழ்வியலை சொல்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊரில் அவன் என்னவா இருந்தான், யாரோட சண்டை போட்டான், யாரோட எப்படி இறந்தான்றது சொல்கிறதுனால தான் அந்த ஊர் பெயர், அதனோட நாட்டு பெயர், அதனோட சுற்று வட்டாரம்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அந்த விதத்தில் நமக்கு எடுத்த பல நடுகளில் இந்த வருஷமும் முக்கியமான நடுகள் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த தொல்லியல் ஆய்வுகள், இப்போ இந்த கல்வெட்டு நடுகள் இதெல்லாம் நம்ம பேசும் பொழுது பொதுவாகவே இந்த மாதிரி கருத்துக்களை இப்போ நம்ம வைக்கும் பொழுது நிறைய நபர்கள் வந்து இது சார்ந்த வந்து இது இந்த காலத்து, இது இந்த காலத்து, உனக்கு இது தெரியுமா, இந்த எக்ஸ்பர்டைஸா அப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம அதுக்கு சந்திக்கிற நேரம் வருது நமக்கு. இது எப்படி நம்ம அதை அணுகிறது? 2 விஷயம். ஒருவேளை இவங்க ஏதாவது தனியாக போய் கல்வெட்டு எங்கன்னா படிச்சுட்டு வந்து இல்லை இது கல்வெட்டு பயிற்சி எடுத்துதா அந்த மாதிரி ரொம்ப கல்வெட்டை படிச்சுட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கேள்விக்கு வரமாட்டாங்க. இவங்க எல்லாம் என்னன்னா முன்முடிவோடு அணுகக்கூடியவங்க. இதுதான் ஒரு தரப்பு, பெரும்பாலான தரப்பு இன்றைக்கி அப்படி தான் ஆகிட்டு வராங்க. இப்போ இந்த மாவட்டத்தில் ஒரு கல்வெட்டு கிடைக்குது, இல்லை அது ஒரு செய்தி கிடைக்குதுன்னா அதுலேயே சொல்கிறாங்க இன்ன ஆட்சியாளர் காலம், இன்ன பணின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன அப்படின்னா, ஒரு சோழர் காலம் அப்படின்னா ஒரு பெருமிதம் இருக்குது. விஜயநகர காலம் அப்படின்னும் போது ஒரு விமர்சனம் வருது, அது இயல்பாகவே. ஆனால் வரலாற்றில் நம்ம வந்து அப்படி வச்சு பார்க்குறது கிடையாது. யாரோட கல்வெட்டு என்ன செய்தி சொல்கிறாங்கன்றது தான் நம்ம செய்யணும். நம்மளோட ஒர்க்கு வந்து பிரைமரி ஒர்க் தான். இந்த கல்வெட்டில் வரிசை கிரமமாக வந்து நம்ம ஆவணப்படுத்துகிறோம், டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணுறோம். அதை இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம், இவர் முக்கியம் இல்லை, அவர் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்முடிவோட எதிர்பார்க்கறது. பெரும்பாலும் சோழர்களோட பெருமைகளை சொல்லக்கூடியதாக இருக்குதுமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வரும். இருந்தால் சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா என்ன இருக்கோ அதை சொல்ல போகிறோம். நாம் இது வரைக்கும் அதனால தான் இந்த 9 வருஷத்தில் பெரிய அளவு பெரிய சிக்கல் இல்லை எதுவும் நாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இருக்கிறத சொல்லிடுவோம். அதை முறைப்படி கல்வெட்டு ஆய்வாளருக்கு அனுப்பி படித்து அதை ஆவணன்ற புத்தகத்தில் ஆண்டு வெளியிட்டுறோம். இப்போ அதே தான் நம்ம அந்த கல்வெட்டு புத்தகத்துலையும் வெளியிட்டுறோம். ஸோ அடிப்படையான விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது தான் எங்களோட நோக்கம். இன்டர்பிரேஷன் எடுக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு வியூ ஒரு மாதிரி எடுப்பாங்க. ஆமாம், அந்த வியூ வந்து எல்லாம் ஒரு சிலது சரியாக இருந்துச்சுன்னா அது 1-2 நம்ம ஏற்றுக்கலாம், அதில் இப்படி சொல்லிடலாமோ அப்படின்னு. வெறும் முன்முடிவோடு பேசக்கூடியவங்களதெல்லாம் நம்ம பொருட்படுத்த. அதனால இப்போ இந்த வருஷம் நீங்கள் வேலைகளில் வந்து நான் ரொம்ப முக்கியமானது பார்க்குறது, நீங்கள் இந்த தேடல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த கல்வெட்டுகளை கண்டுபிடிக்கிறீங்க, பாறை ஓவியங்கள் பார்த்தது இதெல்லாமே கூட, இதை நீங்கள் பார்த்தது எல்லாமே ஆவணமாக புத்தகமாக வெளியிட்டது இந்த வருஷம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். எப்படி இது தொடர்ச்சியாக எப்படி இதை செய்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன் இதை ஆவணப்படுத்தணும்? ஏன்னா இப்போ ஒரு கல்வெட்டு வந்து இருக்கிறதுக்கு ஈக்குவலாக ஒரு புத்தகம் வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணம் தான். ஆமாம். அப்போ இந்த எண்ணம் ஏன் இப்படி வருது? இது ஏன் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே இருக்கிறீங்க? என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இது 2017 ஆரம்பிச்சது. 2019 ஒரு 100 கல்வெட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 17, 18, 19 அப்போ தான் புதுசுங்கிறதுனால போகிற இடங்கள்லாம் ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டே இருந்தது. 2019 முதல்ல ஜவாது மலை பற்றிய ஒரு புத்தகத்தை அவர் ஜெய்சங்கர் எழுதியிருந்தார். அதில் ஜவாது மலை பற்றிய அப்போ கண்டுபிடிச்ச சில விஷயங்களோட ஒரு முன்னுரையாக ஒரு சாப்டர் மட்டும் பண்ணி முதல் புத்தகமாக தான் வெளியிட்டோம். இந்த ஆய்வு நடத்தும் சார்பாக ஜவாது மலையிலேயே ஒரு கோடை விழாவில் வெளியிட்டோம். அதன் பிறகு 2020 வந்து நாங்களே ஊர் வரலாற்று நூலாக்க திட்டம்னே ஒரு திட்டத்தை ஒன்று அறிவித்தோம். அதாவது முக்கியமான ஊர்கள், அந்த ஊரை பற்றி எழுதக்கூடிய விருப்பமுள்ள யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அப்படி கொடுத்து கிட்டத்தட்ட 2020 அந்த மீட்டிங் போட்டோம். ஒரு 30 பேர் அது மாதிரி வாலண்டியர் வந்தாங்க. அதில் ஒரு 7-8 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 10 புத்தகத்துக்கு ஊர் வரலாறு மட்டும் பண்ணோம். குறிப்பாக கூழமந்தல், நம்ம மாவட்டத்தோட சிறப்பான அந்த ஊர்கள், பிரம்மதேசம், சீயமங்கலம், அத்தி, வெண்குன்றம், நார்த்தாமூண்டி, இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் ஒரு 40 பக்கம் 50 பக்கத்தில் சின்னது புத்தகமாக பண்ணோம். அது தொடர்ந்து பண்ணிகிட்டே வரோம். இப்போவும் சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த புத்தகம் வரும்போது அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி ஆண்டு கூட செய்திகளும் கண்டுபிடிப்புகளும் நிறையா என்ன பண்ணுறோம். ஏற்கனவே இருந்த தொகுப்புகள்லாம் வச்சு வட்ட வாரியான புத்தகமாக கொண்டு வரலாம். ஒரு தாலுக்கா 12 தாலுக்கா இருக்குது. ஒரு தாலுக்காவை ஆவணப்படுத்தணும். அந்த தாலுக்காவில் இருக்கிற எல்லா விஷயம் எல்லாமே, கோயில், கல்வெட்டு, எல்லாமே பழசு. அதில் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே பதிவானதை சேர்த்துக்கும். அதில் பதிவு பண்ணது இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சது 2 சேர்த்துனா ஒரு முழுமையாயிடும்.
ஸோ அந்த வரிசையில் கீழ்பெண்ணாத்தூரை முதல்ல பண்ணோம். கீழ்பெண்ணாத்தூர் வட்ட தடயங்கள் ஆமா ஆமா ஆமா. அதில் பார்த்தோம்னா அவர் இள தியாகராஜன் ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட கண்டுபிடிப்புகளும் நம்ம டீமு மற்றவங்க கண்டுபிடிப்பு எல்லாம் சேர்த்து ஒரு நூலா ஒரு தாலுக்கான்ற கணக்கில் பண்ணோம். அப்போ ஊர் வரலாறு அப்புறம் வட்ட வரலாறுன்ற மாதிரி ஆச்சு. அதன் பிறகு 2வது ரவுண்டில் தான் வந்து ஒரு வருஷத்தில் இந்த ஆண்டு நிறைய செய்யணும்னு 25ல் ஒரு 6 மாதம் பெரிய அளவில் பணிகள் மரபு நடையெல்லாம் கூட நடத்தாமல் புத்தகத்துக்கே 3-4 மாதம் செலவு பண்ணோம். அப்படி பண்ணது தான் அந்த 9 புத்தகங்கள். அந்த 9 புத்தகம் பற்றி ஒரு தனியாக அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த 9 புத்தகங்களும் ஒன்றும் அதனோட அளவில் ஒரு முக்கியமான புத்தகம் தான். இது என்னென்னா இந்த 9-10 ஆண்டுகளில் நம்ம தொடர்ந்து பயணித்ததனோட தொகுப்பு தான் அது. 2வது எனக்கு இந்த மாதிரியான ஆர்வலராக நான் இருக்கும்போது எனக்கு அறிவுரை சொல்கிறேன் எல்லாம் போய் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுடாத, அதை வந்து ஆவணப்படுத்தி புத்தகமாக போடு, வேற எதுவும் காலத்துக்கு நிற்காதுன்னா. அது உண்மைதான். நானே 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன போஸ்ட் போட்டேன்னு தெரியாது. இல்லை யாருக்கு போஸ்ட் பார்த்து நான் தெரிஞ்சுக்கணுன்றது கண்டுபிடிக்க முடியாது. இல்லை நான் எனக்கே போச்சு எல்லாம். திருவண்ணாமலையினுடைய அந்த கார்த்திகை மலர்ல எழுதுனது தான் எனக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கு. ஏன்னா ஓடிடுது. இப்போ 2013-14 கூட ஏதோ செஞ்சிருப்போம், இல்லை ஏதோ பார்த்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். என்னால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த ஃபேஸ்புக் ஐடி எங்கே யார்கிட்ட பார்த்து, ஏன்னா அது வந்து அது பெருங்கடல்ல அப்படியே துளி மாதிரி முடியாது. அதனால செலவு தான் உழைப்பு தான் இருந்தாலும் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அதனோட தன்மையோட ஆவணப்படுத்துறது தான். ஸோ அதனால என்ன பண்ணால் பிரைமரி சோர்ஸ் தான் நாங்கள் எடுக்க தெரியல. என்னன்னா கண்டுபிடிச்சதை அதனோட எக்ஸ்பர்ட்கிட்ட அதனோட ஒப்பீனியன் வாங்கி அதை வந்து ஒரு ஆர்டர் பண்ணி பதிவு பண்ணுறது தான். இதில் எதுவும் புனைவாவோ எதுவுமாவோ எந்த புத்தகமும் இல்லை. எல்லாமே வந்து பேசிக்கான டேட்டா வச்சு பண்ணுற விஷயந்தான் இது. இதனோட பயன்கள் அல்லது அதனோட தாக்கம் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா இந்த தடயங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக அர்பனைசேஷனில் அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ தெரியாது இந்த நடுகல்லா, இது கல்வெட்டா, இது இருக்கலாமா இருக்கக்கூடாதா. அன்னைக்கு அது ஒரு பெரிய அன்னைக்கு ஆமாம் எங்களுக்கு தெரியுது. இப்போ திருவண்ணாமலை கோயிலை அந்த ராஜகோபுரம் கட்டினதுக்கு கிருஷ்ணதேவராயர் ஒரு கல்வெட்டு வச்சாருன்றது பதிவானதில் மட்டும்தான் இருக்குது. கோயிலில் அவர் சொன்ன இடத்துல அந்த கல்வெட்டு இல்லை. ஒருவேளை இது பதிவு இல்லைன்னா அந்த வரலாறே போயிருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அந்த படமும் செய்தியோட எல்லா புக்லேயும் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை செய்திகளை கொடுத்துருவோம். இன்னும் 10-20 வருஷம் ஆனாலும் இந்த புக்கு இப்போ விற்கலாம். இன்னும் 1 ஆண்டு பொறுத்து 2 வருஷம் பொறுத்து PDF ஆகி நாங்களே அதை ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ எல்லாருக்கும் பரவாயில்ல கிடச்சிரும். அவங்க எனக்கு சொன்னது தான், எவ்வளோ வேணாலும் சுற்றுங்க, என்ன வேணாலும் ஃபேஸ்புக்கில் எதை வேணாலும் எழுதுங்க, ஆனால் புத்தகமாக்குங்க, அதுதான் வந்து வரலாற்றில் நிற்கும் அப்படின்னு. புத்தகம் தான் செய்கிறோம், அதில் விற்பனை அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படலை. சரி முதல்ல அந்த வேலை செய்வோம் அப்படின்னு தான் இந்த ஆண்டில் 9 புத்தகங்கள் நம்ம பண்ணோம். அந்த 9 புத்தகங்கள் பண்ணத்தான் இந்த ஆய்வு நடுவத்தில் இது வரைக்கும் பண்ண வேலையில ரொம்ப பெரிய சிறப்பான பணி, பெரும் பணி அது. மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 2025 இந்த இறுதியில் இந்த ஒரு ஆண்டு முழுக்க நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பணியை வந்து இந்த ஊருக்கு வந்து செய்திருக்கிறீங்க. 2026 சர்வமுடைய ஒரு வேண்டுகோளா நீங்க எக்ஸ்க்ளூசிவா எனக்கு வந்து இந்த நடுகர்களை மட்டும் நீங்க வந்து எனக்கு ஒரு டீடைல்டான ஒரு டீடைலா பண்ணிடலாம். அந்த ஸ்கெட்சை வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா இந்த மாவட்டத்தோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது அதுதான். அதனால அந்த ஸ்பெஷல் வந்து இன்னும் மக்களுக்கும் வரலாற்று ஆர்வலருக்கும் அதிகம் போய் சேர வேண்டி இருக்கிறதுனால அதை நம்ம 1 by 1 ஒவ்வொரு நடுகளாவே பார்க்கலாம். சார் இப்போ இறுதியா ஒரே ஒரு தகவல் மட்டும் எனக்கு, ஏன்னா இப்போ சமீபத்தில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இப்போ திருவண்ணைநல்லூர் பக்கத்தில் மழையம்பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு நடராஜர் சிலை வந்து கிடைச்சதை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை குறித்து ஒரு சின்னதான ஒரு தகவல் சொல்லுங்கள் சார். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்பெண்ணை ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற திருக்கோயிலூர்லேருந்து ஆரம்பிக்கிற அந்த பகுதி தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அது நடுநாடுன்னு சொல்லுவோம், அந்த கணக்குலேயும் வரும். உதிரி சிற்பங்களாக ஊர் முழுக்க இருக்கிற தனிச்சிற்பங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி அதுதான். எந்த ஊரில் போனாலும் ஒரு கொற்றவை சிற்பம் இருக்கும். எங்கள் நிலத்தில் சரி ஐயனார் இருக்கும், தப்பைன்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா சிற்பம் இருக்கும். எது கோயில் இருக்காது, நிலத்துல தனித்தனியாக இருக்கும். ஊருக்கு புறத்தே இருக்கும், ஊருக்கு நடுவில் இருக்கும். அதை வேற மாதிரி வழிபாடு பண்ணி எதாவது பண்ணுவாங்க. ஊருக்கு அந்த பகுதியில் இந்த மாதிரியான தனிச்சிற்பங்கள் கிடைக்கும். அது நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கொற்றவை அதிகம் 100க்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தேடிக்கிட்டே வரும்போது இது 2002 மங்கையர்க்கரசி வீரராகவன் ஒருத்தர் விழுப்புரத்தில் இருக்கார், ஒரு ஆசிரியர். அவர் அதை பதிவு பண்ணி பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காரு 2002. அப்பெல்லாம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவும் எதுவுமே இல்லாத காலன்றதுனால அதை பண்ணி யாரும் அன்னைக்கு எதுவுமே இல்லாதனால அந்த பத்திரிகை செய்தி அன்னைக்கோட வந்து போயிடுச்சு, யாருக்கும் தெரியல. மீண்டும் இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம டீம்ல இருக்கிற சரவணகுமாரும் பழனிசாமியும் இது யாரும் சொன்னாங்கன்னு போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆச்சரியமா என்கிட்ட அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி ஒரு நடராஜர் சிற்பம் இருக்குது. ஏன்னா நடராஜர் சிற்பம் தனி பலகையில் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. சிற்பமா கோயிலில் பார்க்குறோம் இல்லையா, கற்சிற்பமா இருக்கும், இல்லைன்னா அந்த செம்புல செஞ்ச ஐம்பொன் சிற்பமாக தான் இருக்கும்.
ஓஹோ. அது இந்த மாதிரி ஒரு தெருவுல தனியா அப்படி இருந்தது நிலத்துல இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை. ஓஹோ. இது ஆச்சரியமா இருக்கு சார், நம்ம இது பார்க்கலாம், செக் பண்ணலாம், செய்தி கொடுக்கலாம்னாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணால் கடைசியில் அவங்க 2002 நாங்கள் பார்த்தோன்னா அந்த பத்திரிகை செய்தி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது செய்திக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் உடனே என்ன ஆச்சுன்னா தனிச்சிற்பமாக மரத்தோட சேர்ந்து பிணைஞ்சிருக்கு. தனியாக இருந்திருக்கு, மரம் வளர வளர கொஞ்சம் அதோட பிடிச்சி சேர்ந்து பிடிச்சிருக்கு. எதிரிலே ஒரு 10 அடியில் ஒரு பெரிய நந்தி இருக்கு. ஓஹோ. அதனால இது வந்து ஏதாவது ஒரு பழைய கட்டுமானம் வேணா இருந்திருக்கும். ஓஹோ. அந்த கட்டுமானம்லாம் அது நிலத்துல செதில் பிற்காலத்தில் வந்து அதை விவசாயம் பண்ணும்போது கட்டுமானங்களை எடுத்துட்டு டைரெக்டாக அதை விட்டுட்டு இருக்காங்க போல. இது மாதிரி நிறைய விடப்பட்ட சிற்பமும் அது இருக்கு. நான் சொல்ற அந்த கொட்டரையெல்லாம் அப்படிதான் இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே அது பாட்டு நிலத்துல சேர்லையும் அப்படியே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இடத்த விட்டுட்டு சுற்றி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அதை போட்டுக்கிட்டு வச்சு படைப்பாங்க. அந்த மாதிரி நடராஜருக்கு தனிச்சிற்பமாக கிடைச்சது தமிழ்நாட்டில் இதுதான். இந்த மாதிரி கோயிலுக்கு வெளியில பெரும்பாலும் கோயிலுக்கு வெளியில நடராஜர்லாம் கிடைக்கும். லிங்கம் பார்ப்பீங்க, உடஞ்ச லிங்கம், அதனோட ஆவுடையார், அதனோட பீடமெல்லாம் நிறைய ஊருங்களில் கிடைக்கும். நந்தி நிறையவே கிடைக்கும். அந்த பிள்ளையார் முருகர் எல்லாம் பார்த்துருப்பாங்க. நடராஜர் இப்படி பார்க்கல. ஸோ அதனோட ஒரு ரேர் பீஸ் அப்படிங்கிறதுலேயே ஒரு முக்கியம். ரெண்டாவது சோழர் கால கலைப்பாணி நல்லாவே ரொம்ப அழகான கலைப்பாணி. 12 அல்லது 11ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் அதை செஞ்சுருக்காங்க. என்ன காரணம், ஏன் அங்கே வந்துச்சு, ஏன் அது விடுபட்டு போச்சு, எதுவுமே தெரியல. அந்த அது வந்து நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருந்து போயிருக்கலாம். இல்ல வேற ஆற்றங்கரை ஓரமா இருந்தாலும் எங்க இருந்தா அது அடித்துட்டு இல்ல அது ரெண்டு நந்தி அதுவும் ஒன்னா இருக்கிறதுனால ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு கட்டுமானம் இருந்திருக்கும் அப்படின்றது நான் கணிப்பு. ஓகே. அது ஏன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு. எங்கேயாவது ஒரு பழைய சிவன் கோயில் ஏதோ ஒன்று பாழடைஞ்சிருந்தா உடனே நிறைய யூடியூபரை போய் பார்த்து அதை பெருசு பண்ணுறாங்க அப்படின்றது. அது சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கட்டி கொடுக்குறேன், பணம் வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் அது பின்னாடி வளருதுன்றதுனால அதுக்கப்புறம் ஏதோ ஊர் மக்கள்லாம் பேசி அந்த நிலத்துக்காரர்கிட்ட பேசி இப்போதைக்கு அதை சேஃபாக வச்சுருக்காங்க. அதே இடத்துல தான் இருக்குது, பட் சேஃபாக இருக்குது. பட் இப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியா அட்டென்ஷன் உடனே கிடைச்சிருது, அதனால் அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு சிலை தான், அது ஒரு முக்கிய செய்தியும் தான் அந்த மாதிரி கிடைக்கிறது. மகிழ்ச்சி. ஸோ இவ்வளவு நேரம் நாம் வந்து பல விஷயங்களை திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு முழுக்க திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நிலையத்தின் சார்பாக செய்யப்பட்ட பணிகளை வந்து நம்மோட சார் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு, அதாவது அடுத்த ஆண்டு என்பதே நாளை, நாம் வந்து அடுத்த காணொலியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நடுகர்களை பற்றின ஒரு தனித்துவமான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணத்தையும் ஒரு காணொலியை நம்ம வந்து விரைவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது சிறகன். நன்றி சார். நன்றி.